Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. சீமான் காட்டில் அடைமழை பெய்கிறது, அதிர்ஷ்ட காற்று வீசுகிறது, இதெல்லாம் திமுகவே ஏற்படுத்தி கொடுக்குது சீமானுக்கு அப்படின்லாம் சொல்றீங்க. தன் மீது திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்க பயப்படுகிறது என்று தெரிந்தேதான் சீமான் அடித்து விளையாடுகிறார் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்து. அடித்து ஆடுறாரா சீமான்? திமுகவினர் எத்தனை பேர் பாலியல் ஒழுக்கக்கேடா இருக்கிறாங்கன்றதை தோண்டி எடுத்து நாம் தமிழர்கள் கட்சிக்காரங்க பிரச்சாரத்துல விக்ரஸா ஈடுபடுவாங்க. இது ரெண்டுக்கும் பயப்படுறாங்க. ஓகே, இந்த ரெண்டாவது பிரச்சாரத்தை கூட அவங்க எதிர்கொள்வாங்க. ஆனால் அந்த கட்சி வளர்ந்துரும், அது பயப்படுறாங்க. சீமான் விஜயலட்சுமிய என்ன ஒரு பிசிக்கலா தான் எக்ஸ்பிளாய்டேஷன் பண்ணாங்க. ஆனால் திமுக என்ற ஆளும் கட்சி, அந்த கட்சியும் இந்த ஆட்சியும் அந்த பெண்ணினுடைய துன்பத்தை துயரத்தை அரசியலாக்கி ஆதாயம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். கடைசி வரைக்கும் நியாயம் கொடுத்துறாங்க. தேர்தல் முடிகிற வரைக்கும் அந்த பெண் இன்னும் கதறணும், இன்னும் வேதனைப்படணும், இன்னும் துடிக்கணும். அதை நம்ம அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சீக்கிரம் இந்த வழக்கு முடிஞ்சிடக்கூடாது. இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. அவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சீமானை பற்றிய அவதூறுகளை சோசியல் மீடியால தங்களுக்கு ஆதரவான ஒரு வாயிலாக விக்ரஸா பரப்பினா போதுமானது. திமுகவுடைய மனநிலை அவ்வளவுதான். அது அவர்கிட்ட ஒரு குருட்டு தைரியம் இருக்கு சார். சீமான் கிட்ட சரியான குருட்டு தைரியம். இப்படி தள்ளு பார்த்துருவான், என்னன்னாலும் பார்த்துருவான் அப்படின்னு அவர் ஃபோர்ஸ்ஃபுல்லா போறாரு. அதுதான் அவர் மேல ஒரு பெரிய இளைஞர்களுக்கான ஒரு ஈர்ப்பு. சார், திமுகவினுடைய எதிர் பிரச்சாரங்கள்ல அவங்க அதிகமா தாக்குறது யார்? பிஜேபியை கூட இல்லை, சீமானை தான் தாக்குறாங்க. இந்த சோசியல் மீடியாவில் சொல்லிருக்கீங்க நீங்க. சோசியல் அதுக்கு தானே அதிகமா கான்சென்ட்ரேஷன் பண்றாங்க ஆட்சியாளர். அதாவது அவர்கள் விருப்பப்பட்டதை கீழே இருக்கிறவங்கள செய்ய வைப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப மக்களுக்கு சீமான் விஜயலட்சுமி, திமுக நாம் தமிழர் இந்த சண்டைகளையே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆட்சி நல்லா நடக்குதா, அதுல ஊழல் நடக்குதா, என்ன பிரச்சனை, மக்கள் பிரச்சனை என்ன, இவங்க அந்த ஆட்சியாளர்களுடைய செயல்பாடுகள் சரியா இருக்கின்றதான்ற யோசனையே மக்கள் பண்றது. பல திமுக அமைச்சர்களே சங்கி மனநிலையில் இருக்கிறாங்க. மேல கருடன் போயிட்டு இருக்கு. ஒரு கொடியேற்ற விழா டக்குன்னு அமைச்சர் அப்படிங்கிறாரு. எல்லா தொண்டர்களும் இருக்காங்க, அவங்களும் அப்படின்னு நம்மளுக்கு முன்னும் போல இருக்கு. இதுதான் அந்த கட்சியோட. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளரும் அறம் இணையதளத்தின் ஆசிரியருமான திரு சாவித்ரி கண்ணன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் சாவித்ரி கண்ணன் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறோம் சார். உங்களுடைய அறம் இணையதளத்தை தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணிருக்கேன், நிறைய விஷயங்கள் படிச்சுட்டு இருக்கேன். நேற்றுக்கு நீங்க எழுதின ஒரு பதிவு எனக்கு அது பல கேள்விகளை முன்வைக்கணும்னு நான் நினைச்சேன். சீமான் காட்டில் அடைமழை பெய்கிறது, அதிர்ஷ்ட காற்று வீசுகிறது, இதெல்லாம் திமுகவே ஏற்படுத்தி கொடுக்குது சீமானுக்கு அப்படின்லாம் சொல்றீங்க. தன் மீது திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்க பயப்படுகிறது என்று தெரிந்தேதான் சீமான் அடித்து விளையாடுகிறார் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறீங்க. அடித்து ஆடுறாரா சீமான்? அவர் பக்கம் அதிர்ஷ்ட காற்று வீசுகிறதா என்ன சார்? அதாவது அவருக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை அவர் வெற்றிகரமாக தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்கிறார். அப்படி சாதகமாக அவர் மாற்றிக்கொள்வதற்கு இந்த அரசினுடைய கோழைத்தனம் காரணமாக இருக்கிறது. இந்த கோழைத்தனம்ன்ற ரொம்ப தடித்த வார்த்தை இல்ல. நீங்க நீண்ட கால அனுபவம் பத்திரிகை துறையில, அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறதா திமுக அரசு? நிச்சயமாக. இப்ப அந்த வழக்கை 10 வருஷமா அதிமுக கிடப்புல போட்டாங்க. இவர் அதிமுகவுக்கு சப்போர்ட்டிவா இருந்தார். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு சொல்லி அதிமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணவர். சரியா? அப்ப டிஎம்கே வந்த உடனே அந்த அம்மா இம்மிடியட்டா 2021 இந்த கேஸை கொண்டு அலைகிறாங்க. காவல் நிலையத்துக்கும் பல்வேறு விதமான தொடர்ந்து வீடியோ போடுறாங்க. எந்த சலனமும் இல்லை. மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் மேல நான் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு கதறி பார்க்குறாங்க. அப்புறம் 2-3 வருஷம் கழிச்சு ரொம்ப தயக்கப்பட்டு எடுக்கிறாங்க.
அது பலமுறை நம்ம கூப்பிட்டு காவல்துறை விசாரிக்கிறாங்க. கூப்பிடலாமா, சீமானை கூப்பிடலாமா வேணாமா, கூப்பிடலாமா வேணாமான்ற அந்த குழப்பத்துல அப்புறம் ஒரே ஒரு முறை கூப்பிட்டுக்கலான்னு கூப்பிடுறாங்க. அவர் ஒரே ஒரு முறை வரும்போது பெரிய படையை திரட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாரு. அதே வலசவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன், அதே வலசவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன். அந்த ஒரு முறை விசாரிச்சதோட அவரை விட்டுறாங்க. விசாரித்ததனுடைய பலன் என்ன நடவடிக்கை, என்ன நீங்க புரிய வந்து இந்த அரசாங்கத்துக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியதுன்னா ஏன் நடவடிக்கை எடுக்காம இருந்தீங்க? இதுக்கு எந்த பதிலும் கிடையாது. மத்திய அரசாங்கம் பல திமுக அமைச்சர்கள் வீடுகள்ல ரெய்டு நடத்திட்டு அமலாக்கத்துறை, வருமானத்துறை, வரித்துறை எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள விட்டு நிறைய பணம் எடுத்தோம், ஆவணங்களை எடுத்தோம்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்கல்ல. அந்த கணக்குல சைலண்ட் ஆயிருச்சு. இல்ல சார், அரசியல் ரீதியாக சீமான் திமுகவுக்கு ஒரு த்ரெட்டா இருக்காரு, கடுமையா எதிர்க்கிறார், கடும் வார்த்தைகள்ல விமர்சனத்தை வைக்கிறாரு. அப்படின்னும் போது இந்த வழக்கை அவங்க கையாளும் விதம் வேற மாதிரி இருந்திருக்கணும்ன்றது உங்களுடைய பார்வை, ஆமா தானே? வேற ஏதாவது சீமான் திமுக நெருக்கம் ஏதேனும் இருக்குன்னு சந்தேகப்படுறீங்களா? கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா இல்ல. அப்புறம் என்ன அவங்க ஏன் வந்து இதை கைவிட்டு தள்ளி தள்ளி போட்டதாகவும் அதே போல இதை கண்டுக்காம விட்டதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா, அவர் வந்து இவர் கைது செஞ்சா இவர் வளர்ந்துருவாரு, தன் மேல ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்ற ப்ரொபகண்டா பண்ணி வளர்ந்துருவாருன்றது ஒரு காரணம். ரெண்டாவதாக திமுகவினர் எத்தனை பேர் பாலியல் ஒழுக்க கேடா இருக்கிறாங்கன்றத தோண்டி எடுத்து நாம் தமிழர்கள் கட்சிக்காரங்க பிரச்சாரத்துல வந்து விக்ரஸா ஈடுபடுவாங்க. இது ரெண்டுக்கும் பயப்படுறாங்க. இந்த ரெண்டாவது பிரச்சாரத்தை கூட அவங்க எதிர்கொண்டுருவாங்க. ஆனால் அந்த கட்சி வளர்ந்துரும், அது பயப்படுறாங்க. இந்த கைது மூலமாக விஜயலட்சுமிக்கு நியாயம் கிடைக்கலாம், ஆனா திமுகவுக்கு அநீதி ஆயிரும். ஆனா மறுபடியும் இந்த வழக்கை வேகம் கொடுக்குது திமுக. இதை வந்து திமுக தான் தூண்டி விடுது, என்னைய பழி வாங்க பாக்குறாங்க, என்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னு சீமான் சொல்றாரு. அப்படியெல்லாம் சொல்றாரு அந்த ஸ்டேட்மெண்ட்லாம். அதுதான் திமுக பயன்படுத்துறதுக்கு சொல்றாரு. அது நல்லாவே சக்சஸ் ஆகுது. அவருக்கு தான் இப்போ இது சக்சஸ். அவருக்கு தான். அதாவது இவங்க கிட்ட ஒரு ஸ்டடி மைண்ட் இருந்ததுன்னா, ஒரு தெளிவான தன்மை இருந்ததுன்னா, இந்த வழக்குல இன்னெல்லாம் நடந்திருக்கு, நாங்களா எதுவும் நடவடிக்கை எடுக்கல, ஆதாரங்கள் ஆவணங்கள் இருக்கு, நீதிமன்றம் சொல்லுது, நாங்க விசாரிக்கிறோம், நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதன்படிதான் நடக்க போகுது, நாங்க தீர்ப்பு சொல்லல, நீதிபதி தான் தீர்ப்பு சொல்றாரு, அமைதியா இருப்போம், நாங்க நியாயமா சட்டப்படி செயல்படுவோம் அப்படின்றத வந்து ஆட்சி தலைமையில் இருக்கிறவங்க தெளிவுபடுத்தணும். அப்படி பாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொன்னார்ல, எங்களுக்கு சீமான ஹேண்டில் பண்றதுலாம் தூசு மாதிரி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார், பாத்தீங்களா? சார், இதெல்லாம் ஒரு சவடால் தானே. நீங்க என்ன பண்ணிருக்கணும், உச்ச நீதிமன்றத்துல அவர் வந்து என்னை விசாரிக்க கூடாதுன்னு போறாரு. என்ன, உங்களை நம்பிதான் அந்த பொண்ணு வந்து புகார் கொடுத்து இத்தனை துன்பங்களை வந்து தாங்கிக்கிட்டு இருக்கு. நீங்க ஒரு அரசாங்கத்துடைய கடமை அங்க வந்து கேவியட் போட்டிருக்கணும். சரி, ஆனால் கேவியட் போடல. கேவியட் போடாட்டியும் கூட இந்த அரசு வழக்கறிஞர்கள் அந்த இடத்துல போய் பிரசன்ஸ் கொடுத்து ஏதாவது முயற்சி பண்ணிருக்கலாம். கண்டிப்பா கேவியட் போட்டிருக்கணும். நான் வந்து டெல்லி நிருபர்கள் கிட்ட கேட்கும்போது நாங்கெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்தோம் கேவியட் போடுவாங்கன்னு சொல்லி. கேவியட் போடாதனால சீமான் தரப்புல என்ன கேட்டாரோ அதை வந்து கன்சிடர் பண்ணி கொடுத்துட்டாங்க, விசாரணைக்கு தடைன்ட்டாங்க. ஆமா. திமுக இதை வேகப்படுத்தி இருக்கிறது, சீமானை எப்படியாவது மட்டுப்படுத்தி விடலாம், இந்த விஷயத்துல வந்து அவரை வீழ்த்தி விடலாம், அவர் வந்து இந்த வழக்கின் வாயிலாக அவருடைய அரசியல் நிர்மூலமாக்கப்படும் அப்படின்றலாம் ஒரு பார்வையை நாம் தமிழர் கட்சியினர் வந்து சொல்லிட்டு இருக்காங்கல்ல, எங்களை இப்படி எல்லாம் பழிவாங்க பாக்குறாங்க, எங்களை முடிச்சு விடலான்னு பாக்குறாங்க அப்படின்ட்டு. அந்த முயற்சி எல்லாம் திமுக எடுக்குதா இல்லையா? அந்த பிரச்சாரத்துக்கு பயந்துட்டாங்க. நாம் தமிழர் இந்த மாதிரி வச்ச பிரச்சாரத்துக்கு இவரை கைது பண்ணிட்டா இந்த பிரச்சாரத்தை வலுப்படுத்திடுவாங்க, இது மக்கள் கிட்ட எடுபட்டுரும், இதை சமாளிக்கிறது நம்ம கஷ்டமாயிரும் அப்படின்னு நினைச்சு பயந்துட்டாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சீமானை பற்றிய அவதூறுகளை சோசியல் மீடியால தங்களுக்கு ஆதரவான ஒரு வாயிலாக விக்ரஸா பரப்பினா போதுமானது. திமுகவுடைய மனநிலை அவ்வளவுதான். அவரை தண்டிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்ம எதுக்கு அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? ஏன் அந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்காங்க? இது ஒரு வழக்கின் தன்மை போக்கு எல்லாத்தையும் சட்ட ரீதியாக அணுகினால் இந்த வழக்குல ஒரு நீதி வாங்க முடியுமா? ஒரு சீமானுக்கு ஒரு தண்டனையாவது, குறைந்தபட்ச தண்டனையோ அதிகபட்ச தண்டனையோ ஏதோ ஒண்ணு பெற்றுத்தர முடியுமா? தண்டனை பெற்று கொடுக்குறாங்களோ இல்லையோ, விசாரணை நடத்த வேண்டியது, இந்த வழக்கை முறையாக எடுத்துட்டு போக வேண்டியது உங்க கடமை. கிடைக்குதா கிடைக்கலையான்றது நமக்கு இது கிடையாது. நம்ம என்னன்னா சட்டத்தின் ஆட்சி, அதை நீங்க உத்தரவாதப்படுத்தணும்.
அதுக்கு தானே நீங்க உங்களை வந்து மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ம். ஒரு பிரச்சனை உங்ககிட்ட வருது, பாதிக்கப்பட்டவங்க உங்ககிட்ட வர்றாங்க, ம். நீங்க அதை வந்து நீங்க சரியா ஹேண்டில் பண்ணணும்ல. நீங்க எதுக்கு நீங்க வந்து பயந்துகிட்டு கேவியட் போடாம நீங்க வந்து ஒதுங்கி நிக்கிறீங்க? ம். நீ என்ன சொல்லியிருக்கணும் நீதிமன்றத்துல? ஐயா, நாங்க வந்து இது வந்து அவர் அந்த மனுல சொல்றாரு, என்னை அரசியல் ரீதியாக 12 வருஷமாக என்னை வந்து இது பண்றாங்கன்னு சொல்றாரு. ஆமா. நாங்க ஆட்சிக்கு வந்தே 4 வருஷம் தான் ஆகுது. சரி. என்ன, நாங்க ஒரே ஒரு முறை தான் விசாரிச்சோம், விட்டுட்டோம். பிறகு நீதிமன்றம் கூப்பிட்டு சொன்னதுனால விசாரிக்கிறோமே தவிர வேற எதுவும் செய்யல. ம். விசாரிச்சுட்டோம், நாங்க இது பண்ண போறோம். அவர் ஒன்றும் எந்த விதத்திலையும் கொடுமைப்படுத்தல. ம். இந்த பிரச்சனையை முடிச்சுட்டா அவருக்கும் ரிலீஃப், ஓகே. எங்களுக்கும் ரிலீஃப். ஆகவே தடை வந்து நீங்க கொடுக்க கூடாது அப்படின்ற கருத்தை தமிழக அரசு வைத்திருக்க வேண்டுமா இல்லையா? ம்ஹும். இதுதான் நான் வைக்கிற கேள்வி. இல்ல சார், சீமான் காட்டில் அடைமலைன்ற வார்த்தையை நான் எப்படி பார்க்கிறேன்னா, அவர் வந்து இதையெல்லாம் தனக்கு சிக்கலாகவோ, தனக்கு நெருடலாகவோ, தனக்கு அவமான குறைவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறதெல்லாம் நினைக்கல. அரசியல் ரீதியா எனக்கு இது ஒரு லாபம் தான் நினைக்கிறாரு அவரு. கண்டிப்பா. ஆ. அது அது வந்து அவர்கிட்ட ஒரு குருட்டு தைரியம் இருக்கு சார். சீமான் கிட்ட சரியான குருட்டு தைரியம். இப்படி தள்ளு, பாத்துருவான், என்னன்னாலும் பாத்துருவான் அப்படின்னு அவர் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா போறாரு. அதுதான் அவர் மேல வந்து ஒரு பெரிய இளைஞர்களுக்கான ஒரு ஈர்ப்பு. ஓகே. அது வந்து அவர்கிட்ட அந்த வேகம், விறுவிறுப்பு, எது வந்தாலும் பாத்துடலான்னு அடிச்சுட்டு நிமித்திட்டு போறது, இதை கண்டு திமுக பயப்படுறாங்க. இப்ப திமுகவுக்கு நாம் தமிழர் போட்டியா என்ன? அப்படி போட்டியா கருதுறாங்களா திமுக? சார், திமுகவினுடைய எதிர் பிரச்சாரங்கள்ல அவங்க அதிகமா தாக்குறது யாரு? பிஜேபியை கூட இல்ல, சீமானை தான் தாக்குறாங்க. இந்த சோசியல் மீடியாவில் சொல்லிருக்கீங்க நீங்க. சோசியல் மீடியா அதுக்கு தானே அதிகமா கான்சென்ட்ரேஷன் பண்றாங்க ஆட்சியாளர்கள். ஓ, சீமான திட்டத்து தான் வேலையவா? அப்படித்தான் இவங்க, அதாவது இல்ல லேயரா பிரிக்கலாம் சார். நீங்க அதிகார மட்டத்தை சொல்ல முடியுமா என்ன? மேல இருக்கிறவங்க ஐயா ஸ்டாலினோ, உதயநிதி ஸ்டாலினோ, அமைச்சர் பெருமக்களோ, அவங்கெல்லாம் சிலர் பேரு கூட சொல்றது இல்ல, சீமான் பேர். ஆமா தானே? அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஓகே. அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அதாவது அவர்கள் விருப்பப்பட்டதை கீழே இருக்கிறவங்கள செய்ய வைப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப மக்களுக்கு வந்து சீமான், விஜயலட்சுமி, திமுக, நாம் தமிழர் இந்த சண்டைகளையே பேசிக்கிட்டு இருக்கணும். ஆட்சி நல்லா நடக்குதா, அதுல ஊழல் நடக்குதா, என்ன பிரச்சனை, மக்கள் பிரச்சனை என்ன, இவங்க அந்த ஆட்சியாளர்களுடைய செயல்பாடுகள் சரியா இருக்குன்றதான்ற யோசனையே மக்களுக்கு வந்துடக்கூடாது. இது யார் திட்டமிட்டு பண்றதா நீங்க சொல்றீங்க? ரெண்டு பேருமே சொல்றீங்களா? நாம் தமிழரும் இந்த வேலையை செய்யறதா பார்க்கறீங்களா? திமுக நாம் தமிழருக்கு இந்த பிரச்சனை வருது. ஆமா, நாம் தமிழருக்கு இந்த பிரச்சனை வருது. அவங்க அதை தங்களுக்கு சாதகமாக வெற்றிகரமா மாத்திக்கிறாங்க. சோ இந்த பிரச்சனையில வெற்றி என்னவோ நாம் தமிழருக்கு தான்றீங்க. அப்படித்தான் அவங்க எடுத்துட்டு போறாங்க. அதாவது இந்த பிரச்சனையை வந்து அவங்க வெற்றிகரமாக கையாளுறாங்க. சரி. அவங்க வந்து எந்த பால போட்டாலும் ஓங்கி அடிக்கிறாங்க. பாத்துருவோம். திமுக இந்த விஷயத்தை வந்து அணுகுவதும், திமுகவினுடைய துணை அமைப்புகள் அவங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமா வேலை செய்யறதா பார்க்கறீங்களா? இதுல சீமான் விமர்சனத்தை வைப்பதுல நீங்க? ஆமா, ஃபுல் ஃபட்ஜடா வந்து சோசியல் மீடியால திமுக வந்து ஆட்சி நடத்துறதுல காட்டுற ஆர்வத்தை காட்டிலும் சோசியல் மீடியாலையும் விளம்பரங்கள்லையும் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. அதாவது தங்களுடைய ஆட்சியின் மூலமாக மக்கள் பலன் பெற்று உணர்ந்து தங்களுக்கு ஓட்டு போடுறதுன்றதை கடந்து அதுல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. தாங்கள் கட்டமைக்கின்ற பிரச்சாரத்தின் மூலமாக தங்களை நம்பி ஓட்டு போட்டுருவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. இது அவங்களுக்கு லாபத்தை கொடுத்துனுக்குதா இல்லையா சார்? அவங்க சோசியல் மீடியாவை நம்புறாங்க, விளம்பரத்தை அதிகம் நம்புறாங்க. திமுகவுக்கு அது லாபம் கொடுத்துட்டு இருக்கா இல்லையா உங்க பார்வையில? அது 2026 தான் தெரிய வரும். 2020 இல்ல, திமுக நீங்க வந்து ஏதோ புதுசா நாம திமுக ஆட்சியை பார்க்கல. உங்களுடைய அனுபவத்துல எத்தனையோ முறை திமுக ஆட்சியை பார்த்தீங்க. 6வது முறை அவங்க சொல்றாங்க, 6வது முறை ஆட்சி. நீங்க எத்தனையோ திமுக, கலைஞர் கால திமுக இருந்து பாக்குறீங்க. ஐயா ஸ்டாலின் கால திமுக என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க? கலைஞர் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பேசுவார். குறைந்தபட்சம் பத்திரிகைகள்ல வர்ற விமர்சனங்களை கவனத்தில் எடுத்துக்குவார். அதிகாரிகளை கூப்பிட்டு அது தொடர்பாக டிஸ்கஷன் பண்ணுவார். மக்களை கன்வின்ஸ் பண்ற மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுப்பார். சரிங்களா? இது வந்து அவருடைய சக்சஸ்க்கு காரணம். இவர் வந்து பத்திரிகைகளை படிக்கிறது இல்லை. யாரு? நம்ம முதலமைச்சரை சொல்றீங்க? ஆமா. குறைந்தபட்சம் தலைப்பு செய்திகளையாவது படிப்பாரான்னு எனக்கு தெரியல. ஏன் நம்ம அந்த அளவுக்கு அவரை பாக்குறோம்? அவரு சில வலையொலியே பாக்குறதாகவும்,
நான் உங்க பேட்டியை பார்த்ததாகவும் சொன்னதாக எங்கிட்ட சிலர்லாம் வந்து சொல்றாங்க. உங்க பேட்டி பார்க்கிறேன், உங்களுடைய தகவல்கள் எல்லாம் நான் இல்ல, பார்த்து அதெல்லாம் பாக்குறாரு. நான் ஆ. சொல்றது நான் வந்து பத்திரிகை படிக்கிற வாசிப்பதான் சொல்றேன். வாசிப்பு கிடையாது. வாசிப்பு அவர்கிட்ட கிடையாது. ஆ, வாசிப்பு அவர்கிட்ட கிடையாது. ஆஹா. கலந்துரையாடல்ன்றது அறவே கிடையாது. எவ்வளவு பேர் அவரை சுத்தி இருக்காங்க, என்ன கலந்துரையாடலே இல்லையா என்ன? கலைஞர்கிட்ட எப்படின்னு கேட்டீங்கன்னா, ம். தன்னுடைய பிரச்சனைகளை தைரியமாக எடுத்து சொல்லக்கூடிய, ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை தன்னிடம் எடுத்து சொல்லக்கூடிய மாதிரியான ஆட்களை கொஞ்சம் வச்சுக்குவார். என்ன அப்படி சொல்றான்னு ஒதுக்கிட மாட்டார். கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கலா விமர்சனமா பண்ணக்கூடியவர்களை, நேர்மையாளர்களை கூட பக்கத்துல வச்சுக்குவார். ஏன்னா தன்னுடைய தவறுகள் தெரியணும் அப்படின்றதுக்காக. புரியுதுங்களா? காலையில வாக்கிங்ல வர சொல்லுவாரு, மாலை நேரங்கள்ல வாங்க ஃப்ரீயா இருக்கீங்களான்னு கூப்பிடுவாரு, அரட்டடிப்பாரு, பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்குவாரு. அப்புறம் பத்திரிகைகளை படிப்பதன் மூலமாக அதிகாரிகளிடம் வந்து கூப்பிட்டு பேசுவார். ம். என்னங்க இந்த மாதிரி வந்திருக்கேன் என்னன்னு பேசுவார். இந்த தன்மை இவர்கிட்ட கிடையாது. ம்ஹும். சுத்தமாவே இந்த 4 வருஷத்துல கிடையாது. அறவே கிடையாது. ரெண்டாவது, ம். கூட்டணி கட்சி தலைவர்களே கூட ஒரு பிரச்சனையை கொண்டு போய் அவர்கிட்ட வந்து பேசி, அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நடக்குது, இது ஆட்சிக்கு வந்து பிரச்சனையாயிரும், தவறாயிரும் அப்படின்னு எடுத்து சொல்றதுக்கு முடியாம இருக்கிறாங்க. யாராலையுமே முடியல. ம். காங்கிரஸ்காரங்களால முடியல, கம்யூனிஸ்டுகளால முடியல, திரும்ப அவராலையும் முடியல, யாராலையுமே முடியல. ம். ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சா, நீங்க என்ன மனுவா எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? சரி சரி, நான் பாக்குறேன். அதை படிச்சு அங்கேயே இந்த சப்ஜெக்ட் இது எனக்கு தெரியும்னு அவர் சொன்னதே இல்லை. படிக்கவும் மாட்டாரு. அவங்க பேசுறதையும் அதிகமா ரிசீவ் பண்ண மாட்டார். உடனடியா கட் பண்ணி அவங்கள வெளியே 5 நிமிஷத்துக்கு மேல பேச அலோவ் பண்ண மாட்டார். அல்ல, அவரே இதை பண்றாரு. ஏன், என்ன காரணம் என்ன? அது அவருடைய இயல்பா இருக்கு. இது இன்னைக்கு நேத்து இல்லை. நான் வந்து அவரை வந்து நான் அறிந்து ஒரு 35 வருஷமா, அவர் மேயரா இருந்த காலகட்டத்திலே அப்படிதான். இப்பனாலும் சட்டசபையில மத்தவங்க பேசுறத பொறுமையா கேட்கிறாரு. மேயரா இருக்கும்போது யாராவது குறை சொல்லியோ இல்ல ரொம்ப அதிகமா பேசினாலும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார். என்ன ரொம்ப பேசிட்டு இருக்கான் அவன் அப்படின்ட்டு. அப்படி பேசுறது மூலமாக நம்ம தெரிஞ்ச விஷயங்களை சரி பண்ணிக்கலாமே நினைக்க மாட்டாரு. கோபப்படுவார். இப்ப அந்த கோபம் கிடையாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டியா இருக்காரு. இந்தியாவில் இருக்கிற எந்த முதல்வர்களை வேணா ஏமாத்திடலாம், ஆனா எங்க முதல்வரை ஏமாத்த முடியாதுன்னு அன்பில் மகேஷ் போன்றவர்கள் இதெல்லாம் வந்து வாய்ச்சோடால் தாங்க. இதெல்லாம் வந்து வாய்ச்சோடால் தாங்க. நிறைய பலகீனங்களை மறைப்பதற்காக வந்து பிஜேபியை ரொம்ப எதிர்க்கிற மாதிரி காட்டிக்கிறாரு. எதிர்க்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏன் வலிந்து மீண்டும் மீண்டும் அவர் உருவாக்கிட்டு இருக்காரு. பிஜேபியை வந்து தமிழ்நாட்டில் அதிமுக எதிர்க்கிறது இல்லை. சரியா? பிஜேபி எதிர்ப்பதற்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மற்ற கட்சிகளும் பண்றது இல்லை. அதை திமுக பண்றதன் மூலமாக இங்க வந்து தமிழ்நாட்டில் கணிசமான பிஜேபியை எதிர்க்கக்கூடிய மனநிலை கொண்டவர்கள் கணிசமான மக்கள் இருக்கிறார்கள். அவருடைய வாக்கு வங்கி திமுகவை தவிர இன்ன வரைக்கும் வேற இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்லாம கரெக்டா மெயின்டைன் பண்றாங்க. ஆனால் யதார்த்தத்துல தங்களுடைய ஆட்சியில பிஜேபிக்கு 100% விசுவாசத்தோட இருக்காங்க. எவ்வளவு சதவீதம்? 100% விசுவாசத்தோட இருக்காங்க. இது அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியாதா? கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு தெரியாதா? பொது உடைமை சித்தாந்தம் பேசுறவங்களுக்கு. நீங்களே இடதுசாரி சித்தாந்தம் உடையவர், நீங்களே எத்தனை முறை கம்யூனிஸ்ட் ஆபீஸ் எப்பப்பெல்லாம் போறீங்கன்னு நான் பார்த்திருக்கேன். ஏன் அவங்களுக்கு தெரியாதா? அவங்க கிட்ட எல்லாம் பேசலையா? என்கிட்ட கேட்டீங்கன்னா இல்ல, அவங்க கிட்ட நீங்க கான்வர்சேஷன் பண்ணிருக்கீங்களா? தோழர் சண்முகத்துக்கிட்டயோ, பாலகிருஷ்ணன் கிட்டயோ, முத்தரசன் கிட்டயோ, அண்ணன் திருமாவளவன் கிட்டயோ நீங்க பேசுனது இல்லையா என்ன? இல்ல, அதை நான் பேசினாலும் அவங்களுக்கு தெரியாத ஒன்றையா திரு சாவித்ரி கண்ணன் கண்டுபிடிச்சிட்டீங்க? திமுக வந்து 100% விசுவாசத்தோடு பிஜேபி கிட்ட இருக்குன்றத. சார், அதாவது நான் சொல்றேன் கேளுங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கீழே உள்ளக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்கள், அது போக்குவரத்து துறையா இருக்கலாம், சாம்சங்கா இருக்கலாம், எல்லா தொழிற்சங்க அமைப்புகளும் திமுகவின் மேல பட்டு கோபமா இருக்காங்க. இளைஞர் அமைப்புகள், மாதர் அமைப்புகள், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வரலாறு காணாத பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் அடுத்து எந்த ஒரு விஷயத்திலையும் கராரான நடவடிக்கைகள் கிடையாது. கள்ளக்குறிச்சி மாணவி தொடங்கி வேங்கவயல் தொடங்கி எந்த ஒரு விஷயத்திலையும் குற்றவாளிகளை கண்டு தண்டிப்பதற்கான தைரியம் இல்லாத ஒரு போக்கு. அப்ப என்ன ஆகுது? அதற்காக முன்னெடுத்து போராடக்கூடிய அமைப்புகள், கம்யூனிஸ்ட் அமைப்புகளும் சரி, விடுதலை சிறுத்தைகளும் சரி, தலித்துகள் மிக அதிகமாக தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழல் இன்னும் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கு. என்ன அப்ப அந்த மாதிரியான இஷ்யூல வந்து
திமுக கட்சியினரிடமே ஒரு மனமாற்றம் தேவைப்படுகிறது. பெரியார் சொன்ன விஷயங்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உள்வாங்கி வாழ்க்கையில வந்து அந்த சாதி சமய பார்வையற்ற அந்த தன்மையில இருக்கிறாங்களா, பகுத்தறிவு பாதையில இருக்கிறாங்கன்னா டோட்டலா கிடையாது. பல திமுக அமைச்சர்களே சங்கி மனநிலையில இருக்கிறாங்க. மேல கருடன் போயிட்டு இருக்கு. ஒரு கொடியேற்ற விழா டக்குன்னு அமைச்சர் அப்படிங்கிறாரு. எல்லா தொண்டர்களும் இருக்காங்க, அவங்களும் ஓ அப்படின்னா நம்மளுக்கு முன்னும் போல இருக்கு. இதுதான் அந்த கட்சியோட நிலைமை. இல்ல பெரியாரிய பாதை, அண்ணா பாதை, பகுத்தறிவு பாதை இதெல்லாம் திமுக மறந்துருச்சுன்ற மாதிரி சொல்லுங்கிறீங்களே. அந்த நிர்வாக திமுகவுடைய தற்போதைய தலைமுறை அதுல இருந்து கொஞ்சம் விலகி வந்துட்டாங்க. அப்ப பழைய தலைமுறை வந்து அதை பேசுறாங்க, நினைவுபடுத்துறாங்க. சரி. தொடர்ந்து அந்த கட்சிக்குள்ள ஒரு அறிவார்ந்த இத விஷயங்களை பேசக்கூடிய அந்த எஞ்சிய பழைய தலைமுறையில் இன்னும் இருக்கிறாங்க. இளைய தலைமுறையிலும் சில பேர் அந்த விக்ரஸா இருக்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் அதை செயல்படுத்த முடியல. ஏன்னா கட்சி தலைமை வந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்கள் மேல் எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டும் பாஜக நடவடிக்கை எடுத்துவிடக் கூடாது என்றால் அமைக்கபிளாக அவங்க சொல்றதை நம்ம செஞ்சுட்டு போகலாம். ஆம் ஆத்மி வந்து டெல்லியில வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு அரசியலை வந்து தெளிவா பண்ணாங்க. ஆட்சியில தெளிவா பண்ணாங்க. ஒவ்வொரு நகர்வுக்கும் அங்க பிரச்சனை பண்ணாங்க. சாதாரண ஒரு விஷயம், ரேஷன் கடை பொருட்களை வீடுகளை தேடி போய் நாங்க கொடுப்போம்னு சொல்லி சட்டமன்றத்துல கெஜ்ரிவால் தீர்மானம் நிறைவேற்றினார். உடனே துணைநிலை ஆளுநர் நோ 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 அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன், இவர் யாரும் அலோவ் பண்றது, ஆனா அலோவ் பண்ண மாட்டேன்னு தடுத்தார். இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அங்க வந்து அவங்களுக்கு செக் வச்சாங்க. சரி. ஏன்னா முதலமைச்சரை கைது பண்ணி போட்டாங்க, துணை முதலமைச்சரை கைது பண்ணாங்க, முக்கிய அமைச்சர்களை கைது பண்ணாங்க, நிர்வாகிகளை கைது பண்ணாங்க. இதுதான் உண்மையான பிஜேபி எதிர்ப்புக்கு நீங்க கொடுக்கிற விலை. உண்மையான பிஜேபி எதிர்ப்புக்கு நீங்க கொடுக்கக்கூடிய விலை இது. இந்த விலையை வந்து வாங்குறதுக்கு, இந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு திமுக தயாரா இல்லை. இந்தியாவிலேயே பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிற ஒரு கட்சி, அதுவும் கடும் எதிர்ப்பில் இருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு நேற்றைக்கு கூட சீஃப் மினிஸ்டர் பேசியிருக்காரு சார். அவங்களை எந்த வழியிலும் நாங்க உள்ள விட மாட்டோம் அப்படின்றாங்கல்ல. அவங்க ரொம்ப ஆழமா இங்க வேறுன்றதுக்கு எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே அப்படி பேசுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அவங்களுடைய கிளவர். நான் வந்து கல்வித்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா, தேசிய கல்வி திட்டம் தமிழ்நாட்டில் எந்தெந்த வழிமுறைகள்ல இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரத்துக்கு விழா வாரியா ஒவ்வொரு திட்டம் வாரியா நான் சொல்லுவேன். இல்லம் தேடி கல்வி திட்டம்ன்றது என்ன, எண்ணும் எழுத்துமன்றது என்ன, நம்ம ஊரு ஸ்கூல்ன்றது என்ன, இது தேசிய கல்வி திட்டத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு, அது தமிழ்நாட்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு, ஒரு விஷயம் விடாம தேசிய கல்வியில சொல்லப்பட்ட கல்விக் கொள்கை அத்தனையும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு விஷயத்த எதிர்க்கிறீங்க. ஏன்னா அதுல உங்களுக்கு ஆதாயம் இருக்கு. ஹிந்தியை எதிர்க்கிறோம்னு சொன்னா உங்களுக்கு பெரிய ஹீரோயிசம் கிடைக்குது, புரியுதா? ஹிந்தியை நானே எதிர்க்கிறேன். சரி. ஹிந்தி திணிப்பு எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா ஹிந்தி திணிப்பு மட்டுமல்ல பிரச்சனை. இங்க பள்ளி கல்வித்துறையினுடைய 1ஆம் கிளாஸ் தொடங்கி +2 வரைக்கும் ஃபுல் கண்ட்ரோலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில போயிருச்சு. சகலமும் குக்கிராமத்துல இருக்கிற ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண 1ஆம் கிளாஸ் பையனுடைய குடும்ப விவரம் முதற்கொண்டு மத்திய அரசு கையில தான் இருக்கு. அதோடைய எவ்ரி டேட்டா வந்து டெய்லி மத்திய அரசு கையில தான் போயிட்டு இருக்கு. மாநில அரசுக்கு எந்த உரிமையும் இல்லாம பண்ணிட்டாங்க. இந்த யதார்த்தத்தை, இந்த அதிர்ச்சிகரமான உண்மையை இன்னும் இன்னைக்கு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் 5-6 வருஷத்துல தமிழக அரசினுடைய கையில வந்து கல்வி உரிமைகள் ஒட்டுமொத்தமா பறிக்கப்பட்டு மத்திய அரசு கிட்ட போயிடும். படிப்படியா போயிடுச்சு. அதாவது போன அதிமுக ஆட்சி, அது ஓபிஎஸ் ஆட்சியாகவும் இருக்கலாம், எடப்பாடி ஆட்சியாகவும் இருக்கலாம், அவங்கள கொத்தடிமைன்னு சொன்னீங்க. நானும் கூட அந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஆனா நீங்க மகா கொத்தடிமையா இருக்கிறீங்க. அதான் அது எனக்கு வந்து அதிர்ச்சியா இருக்கு. ஆனா வெற்றிகரமாக ஒரு வீரம் பேசிட்டு இருக்கீங்க. அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இப்ப ஓபிஎஸ்ஓ எடப்பாடியோ நாங்கெல்லாம் வீரம் கிடையாது, வீரன்னு சொல்லி அவங்க வந்து நாங்க பிஜேபி எதிர்க்கிறதுல ஒரு பெரிய சாம்பியன் அவங்க எல்லாம் சொல்லல. அவங்க யதார்த்தமா ஆமா நாங்க வந்து அனுசரிச்சுதான் போறோம்னு போயிட்டாங்க. ஆனா அப்படி இல்லை. நீங்க வெளியில ஒரு தோற்றம் கொடுக்குறீங்க, ஆனா யதார்த்தத்துல அப்படி இல்லை. நீங்க சொல்லக்கூடிய ரிப்போர்ட் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட். இது யாருக்கு போய் சேரணும்னா சிறுபான்மை மக்கள், அவங்களுக்கு தான் போய் சேரணும். நாம தானே
இன்னைக்கு திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு நின்னுகிட்டு ஒட்டுமொத்த வாக்குகளையும் அங்க இருந்தா அவங்களுக்கு தான் போடுறாங்க. 15% நிச்சயமாக இதை வந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக சொல்லல. சரி, இதை வந்து மக்கள் கிட்ட ஒரு பிரச்சாரமாக ம். கொண்டு போகணுன்றதுக்காக சொல்லல. நிச்சயமாக திமுக தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த யதார்த்தங்களை புரிந்து கொண்டு மக்களும் திமுகவை தட்டி கேட்டு ஆட்சியை வந்து நேர்படுத்தணும் அப்படின்ற உணர்வுல சொல்றேன் நான். எனக்கு வந்து நான் வந்து இப்ப திமுக மேல வைக்கிற விமர்சனம்ன்றது வந்து அண்ணா திமுகவுக்கு ஆதரவா போகணும்ன்றோ இல்ல பிஜேபிக்கு ஆதரவா போகணும்ன்ற கண்ணோட்டத்துல நான் பேசல. சரி, இது தவறு. இது மக்கள் நலனுக்கு தவறு, பொது நலனுக்கு தவறு. இதை எடுத்து சொல்ல வேண்டியது ஒரு பத்திரிகையாளருடைய கடமை. அந்த அடிப்படையில் நான் பேசுறேன். இன்னைக்கு ஏன் சொல்லலையா? இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் சொல்லலையா? மற்றவர்கள் சொல்லலையா? சொல்லட்டுமே, சொல்லட்டும். நான் சொல்றேன். நான் அதை தான் முன்னையே கேட்டேன் நான் உங்ககிட்ட. ஏன் இந்த சந்தேகம்? அதே போல இல்ல இப்படிதாங்க எங்களுக்கு வருத்தமா இருக்கு, இப்படி எல்லாம் போயின்னு இருக்காங்கன்னு திருமாவளவனுக்கு தெரியலையா? கம்யூனிஸ்டுகளுக்கு தெரியலையான்னு நான் கேட்கறேன் நான் உங்ககிட்ட. என்கிட்ட கேட்காதீங்க, அவங்க கிட்ட கேட்கணும். இந்த மாதிரிலாம் சாவத்திருக்கணும்னு சொல்றாரு. தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆறதா சொல்றாரு. அவர் சொல்லல. பள்ளிக்கூட ஆசிரியர்கள் சங்கங்கள், ஆசிரியர்கள், ஒவ்வொரு களத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு கல்லூரி பேராசிரியர்களும் சொல்லுவாங்க. ஏன்னா விவரம் தெரிந்த சாதாரண அடிப்படை அறிவு உள்ள புரிதல் உள்ள யாருக்குமே இது களத்தில் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். தொழிலாளர் நல சட்டங்கள் 12 மணி நேரம் கொண்டு வந்தீங்க, உடனே திரும்ப. ஆனா இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். 12 மணி நேரம் இருக்கு. எஸ், நிறைய இடங்கள்ல இம்ப்ளிமெண்ட் ஆகுது. போராடிட்டு தான் இருக்காங்க. சாம்சங்லயே அரசாங்கம் தான் வந்து பேச்சுவார்த்தை நடத்துச்சு. அரசாங்கத்துக்கு முன்னாடி தான் நீங்க பழி வாங்க கூடாது, இவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க, எந்த உரிமையும் நீங்க நிறைவேற்றி கொடுக்காட்டியும் கூட வாபஸ் வாங்கிட்டாங்க, பழி வாங்காதீங்கன்னு சொல்லி தானே விட்டாங்க. உள்ள போக முடியல. இல்ல எத்தனை தொழிலாளர்கள் வெளியில அனுப்புறீங்க? கேட்டாங்களா கவர்மெண்ட்? இதுதான் நிலைமை. கம்யூனிஸ்டுகளினுடைய கீழ் அமைப்புகள் வலியோட வேதனையோட துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல கீழ அமைப்புகள் யார்கிட்ட சொல்லணும்? ரிப்போர்ட்டிங் டு மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், அவங்க கிட்ட தானே சார் போய் சொல்லணும். அவங்க கிட்ட தானே கூட்டணியில் இருக்கீங்களே. தலைமை தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற நெருக்கடி என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் பிஜேபியை எதிர்க்கக்கூடிய வலுவான ஒரு மாநில கட்சின்னா அது, அதாவது ஒரு போலித்தனமா கூட எதிர்க்கிறதுக்கு அதிமுக தயாராக இல்லாத ஒரு சூழல்ல. ஆப்ஷன் இல்லாதனால திமுக நம்பிக்கிட்டு இருக்காங்க இவங்கலாம். ஆமா, ஆப்ஷன் இல்லாதான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல. திமுக இப்படி எல்லாம் வந்து பாசாங்கு காட்டிட்டு இருக்காங்க பிஜேபின்றது இவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நல்லா தெரியும், நல்லா தெரியும். அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை, 100% தெரியும். அப்புறம் அவங்களும் வார்த்தை சாலம் தானே. இவங்க எப்படி வார்த்தையில எதிர்கொள்வது போல ஒரு நாடகம்? இல்ல, இதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்க கூடாது. இல்ல சார், நான் தெளிவுபடுத்துறேன் சார், மக்களுக்கு போய் சேர்த்தும் சார். அதாவது எல்லாருக்குமே நான் வந்து திருப்பி சொல்ல முடியாது, புரியுதுங்களா? இதுதான் யதார்த்தம். இல்ல ஏன் அந்த பாசாங்க எங்க திடீர்னு இது முளைக்குது? ஏன்னா பிஜேபியை எதிர்த்தா அங்க ஓட்டு, பிஜேபி எதிர்த்தா நம்ம ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் போயிடுறோம். அப்படி இருந்தும் ஏன் இந்த பாசாங்க? என்ன நட்பு அங்க வந்து? அந்த அந்த நேசக்காரம் எதுக்கு திமுக பிஜேபி கிட்ட வச்சுக்கிறது? சார், இப்ப அவங்க எல்லாம் வந்து தேர்தலை நம்பி, எம்எல்ஏ எம்பி சீட்டுகளை நம்பி இயக்கம் நடத்தக்கூடிய கட்சிகள். அவங்க தனியா நின்னா எந்த தொகுதியிலையும் டெபாசிட் கூட வாங்க முடியாது. யார சொல்றீங்க? நான் வந்து கம்யூனிஸ்டுகள் சொல்றேன், இல்ல மற்றவங்களையும் சொல்றேன். திமுக கூட்டணி கட்சிகள் நான் சொல்றேன். திமுகவை சார்ந்துதான் அவங்க வந்து எலெக்ஷனை சந்திக்கிறாங்க. சரி, பொருளாதாரம் உட்பட அவங்க நம்பி இருக்காங்க, அவங்களை நம்பி இருக்காங்க. இந்த சூழல்களை அவங்களை கட்டுப்படுத்தாதா? இந்த புரிதல் நமக்கு வேண்டாமா? இதுதான் வந்து அவங்களுடைய பலவீனத்துக்கு காரணம். அப்ப விஜய் கரெக்டா சொல்றாருல்ல, அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க, அல்ற மாதிரி அல்றாங்க. இல்ல, அது கரெக்ட் தான், அவர் சொன்னது கரெக்ட் தான். திமுகவும் பிஜேபியும் அது கரெக்ட் தான் அவர் சொன்னது. இவங்களும் நாம சொல்றதெல்லாம் செய்யறாங்க, எதிர்த்து அரசியல் பேசினாலும் நம்ம கிட்ட தான் நிக்கிறாங்க அப்படின்ற இடத்துல பிஜேபியும் இவங்களை அப்படிதான் பாக்குதா? திமுக அப்படிதான் அணுகுறாங்களோ? பிஜேபிக்கு திமுக வேணும். ஏன்னா ஒரு எதிரி இருந்தாதான் நம்ம இங்க கால் ஒன்று. ஒரு மோசமான எதிரி பாத்தீங்களா எவ்வளவு ஊழல் பண்றாங்க, பாத்தீங்களா எவ்வளவு பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்றாங்க. இப்ப வந்து ஒரு பாசாங்கத்தனமா இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க பேசுற பகுத்தறிவுல இவங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்றது இவங்களுக்கு தெரியுது, புரியுதா? ஜனங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. இதுதான் பிஜேபியினுடைய பலமாக ஒரு வளர்ச்சிக்கு உதவிகரமா இருக்கு. இப்ப திமுக பிஜேபி 2 பேரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா,
பிஜேபி அது பேசக்கூடிய இந்துத்துவ கொள்கையில ஈடுபாட்டோட உண்மையான ஈடுபாட்டோட இருக்கான். எனக்கு இந்துத்துவ கோட்பாட்டுல ஈடுபாடு கிடையாது. நான் அதுக்கு எதிரான இருக்கான்றீங்க. அவன் பேசுற கொள்கைக்கு அவன் உண்மையா இருக்கிறான். ஏன் இவங்க பேசுற கொள்கைக்கு திராவிட கொள்கை, திராவிட மாடல் அதுக்கு உண்மையா இருந்துட்டாங்கன்னா பிஜேபியை வந்து தமிழக மக்கள் சார்பில் அடிச்சு தூக்கி எறிஞ்சிடலாம். அது இல்லாதனாலதான் உங்களுடைய பலவீனம். இல்ல திராவிட மாடல், திராவிட கொள்கைன்றாங்க சார். காலையில இருந்து இரவு வரைக்கும் மேடை தோறும் கொள்கை தான் முழங்குது திமுகவுல. ஆனா இதெல்லாம் நீங்க பகல் வேஷம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களே. இல்ல அந்த கொள்கையை வந்து ஆட்சியில செயல்படுத்த முடியாது, நிர்வாகத்துல செயல்படுத்த முடியாது அப்படின்னு அவங்க நம்புறாங்க. சரி, சீமான் விஷயத்தை அணுகிறதுல இருந்தே வரேன். நான் ஒரு லேயராவே முடிக்கணும்னு நினைக்கிறேன். சீமான் விஷயத்துல பயம் இருக்கு அவங்களுக்கு. சீமான் அவர் வந்து வேற மாதிரி பிரச்சாரத்தை கொண்டு போறான்ற பயம் மட்டும்தான், வேற ஒண்ணும் கிடையாது. நமக்கு எதிராக அவர் ஒரு அரசியலை கட்டமைக்கிறாரு, அவர் வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் ஏன் இந்த விவாதம் ஏற்படுத்தி கொண்டே இருக்காங்க? அந்த கீழ் லேயர் திமுகவில் இருக்கிற 2ஆம் கட்ட லேயர்ல போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்டினாங்க பாத்தீங்களா சிட்டி முழுக்க. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? அப்பா அதுதான் இந்த மாதிரி அவர் வந்து ஒரு கேரக்டர் அசோசியேஷன் பண்ணா போதுமானது. இது எதுக்கு என்ன லாபம் கொடுக்கும்? அதுதான் லாபமே இல்லைன்றீங்களே நீங்க. லாபம் இருக்கா திமுகவுக்கு? இது இந்த மாதிரி கேரக்டர் அசாசினேஷன் சீமானம் பண்ணிட்டே இருந்தா லாபமா திமுகவுக்கு? அவங்க நினைக்கிறாங்க ஒரு லாபமாவும் இருக்கலாம், எப்படி இல்லான்னு சொல்லிட போறீங்க. சரி, அதுல ஒரு லாபம் இருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். சரி, அது அவங்க பண்றாங்க, அவ்வளவுதான். ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கோ சுபவீரபாண்டியன் போன்றவர்களுக்கோ இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு தெரியும் இல்ல, இவங்கெல்லாம் இந்த அரசியலை பார்த்து கொண்டிருப்பவர்கள். நான் ஒண்ணு சொல்றேன், சீமானை குறை சொல்வதற்கான நியாயங்கள் இருக்கான இருக்கு. சரி, சீமான் தப்பு பண்றாரு. அவரும் வாய்ஸ் சவடால் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. தமிழ் தேசியம்னு ஒரு உணர்ச்சியை கொந்தளிப்ப உசுப்பேத்தி விட்டுட்டு என்ன அவரும் ஒரு சராசரி அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு. இதுல மாற்று கருத்து கிடையாது. சீமான் வந்து திமுகவால எதிர்க்கப்பட வேண்டியவர்ன்றதுல நான் வந்து அதுல அவங்களோட உடன்படுறேன். சரி, ஆனால் நீங்க எதுலையும் உண்மையா இருக்க மாட்டீங்க. சீமான் எதிர்ப்புலயே உண்மையா இருந்தீங்கன்னா அவர் மேல நடவடிக்கை எடுத்துட்டு போலாம். பிரச்சனை எங்க வருதுன்னா எல்லா இடத்துலயுமே நீங்க வந்து ஒரு போலியா இருக்கிறீங்க. அது பிஜேபி எதிர்ப்பா இருந்தாலும் சரி, நாம் தமிழர் எதிர்ப்பா இருந்தாலும் சரி, வெறும் பிரச்சாரம். அதாவது நான் ஒன்னே ஒரு விஷயத்த மட்டும் நான் தெளிவா சொல்றேன். சொல்லுங்க. சீமான் விஜயலட்சுமிய என்ன ஒரு பிசிக்கலா தான் வந்து எக்ஸ்பிளாய்டேஷன் பண்ணாரு. சரி, ஆனால் திமுக என்ற ஆளும் கட்சி, அந்த கட்சியும் இந்த ஆட்சியும் அந்த பெண்ணினுடைய துன்பத்தை, துயரத்தை அரசியலாக்கி ஆதாயம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். கடைசி வரைக்கும் நியாயம் கொடுத்துறாங்க. தேர்தல் முடிகிற வரைக்கும் அந்த பெண் இன்னும் கதறணும், இன்னும் வேதனைப்படணும், இன்னும் துடிக்கணும். அதை நம்ம அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சீக்கிரம் இந்த வழக்கு முடிஞ்சிடக்கூடாது. இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆக்வர்டா இருக்கு, அருவருப்பா இருக்கு. உங்ககிட்ட சட்டம் இருக்கு, ஆட்சி இருக்கு, ஒரு நீதி வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது ஏன் நீங்க வந்து தவற விட்டுட்டு வேணுக்குன்னு இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதை அரசியல் லாபத்துக்கான ஒரு அளவுக்கு தான் சார் வந்து இருக்கணும். ஒரு வாய்ப்புன்னு வரும்போது நியாயமா நேர்மையா நீங்க செயல்படணும்ன்ற. ஏன் இந்த போலித்தனம், இவ்வளவு போலித்தனங்களை நீங்க அடுக்கடுக்கா சொல்றீங்க? இதை நான் உணர்ந்ததை சொல்றேன். அதான் உணர்ந்ததை சொல்றீங்க. ஏன் திமுகவை நீங்க கடந்த காலங்கள்ல அப்படி பார்த்திருக்க மாட்டீங்க? இப்ப இந்த ஆட்சியில ஏன் இவ்வளவு போலித்தனம் நிரம்பி இருக்கிறது? தைரியம் இல்லை. தைரியம் இல்ல. இப்ப ஜெயலலிதா யாராலையும் நெருங்க முடியாத ஜெகத்குருன்னு சொல்லப்பட்ட பிரதமரும் குடியரசுத் தலைவருமே வந்து காலத்தொட்டு கும்பிடக்கூடிய ஒரு அதிகார மையமாக திகழ்ந்த சங்கராச்சாரியார் தவறு செய்தார் என்பதை தெரிய வரும்போது அதுக்கான ஆவணங்கள், ஆதாரங்கள் எல்லாம் இருக்கும்போது தைரியமா கைது பண்ணுங்க, பாத்துருவோம், வழக்கு நடத்துங்க. சொன்னாங்களா இல்லையா? அதில் 100% பங்கு தைரியம் உங்களுக்கு இருந்தா போதும், சீமான் இன்னைக்கு வந்து சட்டப்படியான நடவடிக்கை எடுத்திருப்பீங்க. சட்டப்படி என்ன போகணுமோ அந்த வழியில போக மாட்டேங்கிறீங்க. ஏன் நீங்க கேவியட் போடல? சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் நீங்க வந்து பதுங்குறீங்க? அவர் போறாருல்ல, விசாரிக்க கூடாதுன்னு நீங்க கூடவே கேவியட் ஆட்டோமேட்டிக்கா போட்டுற வேண்டியதானே? அரசு வழக்கறிஞருடைய வேலை அதுக்கு தானே. இல்ல, பெரியார் விஷயத்தை சீமான் தொட்ட உடனே நடவடிக்கைகள் வேறு மாதிரி இருக்கும்ன்றதுதான் நிறைய பேருடைய பார்வை இருந்தது. பலருடைய கருத்துக்களும் அதுவா தான் இருந்தது. அதற்கு பின்பாக ஒரு தொடர்ச்சியா ஈரோடுகளுக்கு ஃபுல்லாவே அவர் அதையே தான் பேசிட்டு இருந்தாரு. அப்படி இருந்து 24,000 ஓட்டும் வாங்கிட்டாரு அவரு. இன்றளவிலும் அதை சுட்டி காட்டி கிட்டத்தட்ட 61 வழக்குகள் போட்டாங்களா? ஆமாவா? அதுக்கும் அது பெரிய நடவடிக்கை இல்லை. பெரியாரிய உணர்வாளர்களுமே அதை பெரிதா எடுத்துக்கல சார். துணை அமைப்புகள் பேசுறாங்க. ஆசிரியர் வீரமணியினுடைய திராவிடர் கழகம் இதை சீமானை எதிர்த்து எந்த இதுவும் பண்ணல.
இதுதான் ஏன் அந்த நிலைப்பாடு மாற்றத்திற்கான காரணம்? அரசியல் ரீதியா ஏன் வந்து சீமானை எதிர்கொள்ள முடியாமல் திமுக தவிக்கிறதா நீங்க பாக்குறீங்க? ஏன் தவிக்குது சார்? ஒரு விஷயம், பெரியார் வந்து இன்னைக்கு வந்து கரண்ட்ல வந்து நீங்க வந்து இன்றைய தலைமுறை கிட்ட பெரிய அவேர்னஸ் கிடையாது. போன தலைமுறைக்கு வரைக்கும் தெரியும் அவர் என்ன மாதிரியான சாதனை பண்ணாரு, அவருடைய பாதிப்பு என்ன, இந்த சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய வீச்சு அப்படின்னு தெரியும். அவர் வந்து காலம் கடந்து நிலைத்து நிற்பார். ஏன்னா ஒரு சகாப்தம் வரலாறு. ஆட்சியாளர்களுடைய ஆட்சியாளர்கள் கூட சரித்தில இருந்து அப்புறப்படுத்தி விடுவார்கள். இவர் இத்தனை வருஷம் 10 வருஷம் ஆண்டாரு, 5 வருஷம் ஆண்டாரு அப்படின்ற தகவல் மட்டும்தான் இருக்கும். ஆனால் பெரியார் என்பவர் சமூக மாற்றத்துக்கு காரணமானவர். இங்க 50 ஆண்டு கால ஒரு திராவிட ஆட்சி இங்க தோன்றுவதற்கான அடித்தளம் போட்டவரே அவர் தான். அவர் சீமான் என்ன பேசினாலும் அழிச்சிட முடியாது. அவர் வந்து ஸ்ட்ராங்கா நீடித்து நிலைத்து நிற்பாரு. இது வந்து ஒரு தற்காலிக தாக்குதல் தான், சரிங்களா? அதை கடந்து சீமான் வந்து பெரியாரை தாக்கும் போது நீங்க ஏன் வந்து அதுக்கு வந்து சரியா உங்களால சொல்ல முடியலன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பெரியாரிஸ்டா இல்ல. உங்களுக்குள்ளே ஒரு பாதி சங்கித்தனம் இருக்கு. அதனால உங்களால தைரியமா எதிர்க்க முடியல. உங்ககிட்ட இருக்க ஊழல், உங்க முதுகு பின்னாடி இருக்கக்கூடிய அழுக்கு, இதெல்லாம் வந்து உங்களை வந்து விகரசா வந்து ஒரு அறச்சீற்றம் கொள்ள நான் கொதிச்சு ஏகப்பட்ட கட்டுரை எழுதிக்கிட்டு இருக்கேன். பெரியாரை எப்படி நீங்க வந்து பேசுவேன்னு சொல்லி சீமான. இந்த ஆட்சியாளர்களுக்கு யாருக்குமே இந்த அக்கறை இல்லை. எனக்கு இது ரொம்ப வேதனையா இருக்கு, வியப்பாகவும் இருக்கு. யார் போட்ட அடித்தளத்தில் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்ப அவர் தாக்கப்படும் போது நம்ம வந்து அது நீதிமன்றமே சொல்லுது, ரொம்ப ஒரு மோசமா பேசிட்டு இருக்காரு, நடவடிக்கை எடுக்கணும். மதுரை உயர் நீதிமன்றமே சொல்லுது, ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்பயும் கூட நீங்க நடவடிக்கை எடுக்கல. இந்த கோழைத்தனமா இல்லையா சார்? இது நீங்க சொல்லுங்க சார். நான் தடித்தனமான வார்த்தைன்னு நீங்க சொன்னீங்க. ஆமா ஆமா, இது நீங்களே அவங்களுக்குள்ளாரே சங்கித்தனம் இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. இவ்வளவு பேசுற சாவித்திரி கண்ணா வெளியே போனது சங்கின்னுவாங்க தெரியுமா? இந்த பேட்டியை பாக்குறவங்க திமுக காரங்க பார்த்தாங்கன்னா சங்கின்னுவாங்க, உங்களை சொல்லுவாங்க, அப்படிதான் தாக்குவாங்க. இல்ல அதான் திமுக இந்த மாதிரி சில விஷயங்களை கையாளும் முறை தவறா போயிட்டு இருக்குது. இது தேவையற்ற விஷயம், இதை சரியா கொண்டு போகணுன்ற ஒரு நல்லெண்ண அடிப்படையில நீங்க சொல்றீங்க. ஆனாலும் இன்றைய நிலையில யாருமே இந்த மாதிரி திமுகவின் இந்த குறைகளை சொன்னால் உடனே சங்கின்றாங்களே. இந்த முத்திரை குத்துவது அதிகமாயிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? அது என்ன இது என்ன மாதிரி போக்கு இது? அதான் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்றது. ஓகே, ஏன்னா நான் முகநூல்ல போட்டேன்னா, அதாவது நான் என்னுடைய அனுபவத்துல சொல்றேங்க. தமிழ் நாட்டுடைய பத்திரிகை சூழல்ல எழுத்தாளர்கள், அறிவுஜீவிகள்லயே நிறைய பேர் திமுக கண்மூடித்தனமா ஆதரிக்கிறாங்க. திமுகவுடைய அரணாக, பாதுகாப்பு கவசமாக மாறி நிற்கிறாங்க. நாம முகநூல்லையோ இல்ல வந்து சோசியல் மீடியாலயோ இல்ல வந்து அறம் இணையத்திலயோ எழுதுனா, என்னங்க இருக்கிற ஒரு கட்சியை நீங்க வந்து காலி பண்ணாலும் நினைக்கிறீங்களா? அப்புறம் பிஜேபி எதிர்க்கிறதுக்கு யாருங்க இருக்கிறாங்க? அவங்களே காலி பண்ணுங்க. அவங்க எல்லாம் இன்டெலெக்சுவல் அறிவுஜீவிகள் நீங்க சொல்றீங்க. நான் சொல்றேன், பிஜேபி எதிர்க்கிறதுக்கு அவங்க தயாரா இருந்தா நானும் கூட அவங்களை தலையில வச்சு கொண்டாடுறேன். எதிர்க்கிறதுல சரியா இல்லைன்னு தான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல சார், அறிவுஜீவிகளுக்கு ஆனா அவங்க ஏதோ திமுக மட்டும்தான் எதிர்ப்பது போல தெரியுதே. அவங்களுக்கு மட்டும் தெரியுது. அது எப்படி தெரியுது? உங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாது, இங்க நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாது, அவங்களுக்கு மட்டும் தெரியுது. என்ன கேக்குறீங்க? எழுத்தாளர்கள், அறிவுஜீவிகளுக்கு பிஜேபி எதிர்க்கிறதுக்குன்னு ஒரு கட்சி வேணும், ஏங்க நீங்க இப்படி எழுதுறீங்கன்னு உங்களை கேக்குறாங்களே. அவங்க எல்லாம் அறிவுஜீவிகள் தானே, நீங்க சொல்ற பேர் தானே. ஏன் அவங்களுக்கு திமுக தான் சரியா தெரியுது, இப்பவும் அவங்க தான் கரெக்டா பண்றாங்கன்னு அவங்களுக்கு அவங்க கண்ணுக்கு தெரியுது. இல்ல அது வந்து ஒண்ணு, அவங்க இன்னும் டெப்தா வந்து இதை கவனிக்க தயாரா இல்லாம இருக்கிறாங்க. 2, இந்த ஆட்சியாளர்கள் பேசக்கூடிய அந்த கவர்ச்சிகரமான விஷயங்கள்ல, பிரச்சாரங்கள்ல மயங்கி இருக்கிறாங்க. 3வது, அவங்கள சில பேருக்கு வந்து நிறைய சலுகைகள் தர்றாங்க. உதாரணமா நீங்க வந்து புத்தக கண்காட்சியில நிறைய எழுத்தாளர்களை, அறிவுஜீவிகளை கூப்பிட்டு கௌரவிக்கிறாங்க. பல்வேறு விதமான வாரியங்கள், பல்வேறு விதமான இதுகளில் வந்து அவங்கள வந்து உறுப்பினராகவும் அல்லது வந்து ஒரு பொறுப்புலையும் வந்து அந்த அறிவுஜீவிகளுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பல்வேறு விதமான வாய்ப்புகள், அடிக்கடி ஏகப்பட்ட விழாக்கள் அது இதுன்னு நடத்துறாங்க, அரசு சார்பான விழாக்கள். இதுல அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. ஸோ ஒரு எழுத்தாளன் வந்து சமூகத்துல ஒரு அரசாங்கத்தால மதிக்கப்படும் போது அவன் வந்து கொஞ்சம் யோசிக்கிறான். இது நாள் வரைக்கும் எந்த அரசாங்கமும் நம்மளை வந்து மதிச்சது கிடையாது, நம்முடைய அறிவையும் நம்முடைய எழுத்துக்களையும் போற்றியது கிடையாது. இன்னைக்கு வந்து நம்மளை மதிக்கிறாங்க, அரசு அதிகாரிகள் நம்மளை வந்து சல்யூட் பண்றாங்க, கௌரவிக்கிறாங்க, மாலை போடுறாங்க, என்ன அரசு சார்பில் நம்மளை வந்து விருந்தினர் இல்லத்தில் தங்க வைக்கிறாங்க, கௌரவப்படுத்துறாங்க, ஒரு பணமுடிப்பு கொடுக்குறாங்க, முதலமைச்சரோட சேர்ந்து போட்டோ எடுத்துக்க முடியுது. ஸோ இது வந்து
ஒரு ஒரு விதமான ஒரு சலனத்தை, சரி பேசாம இருந்துருவோம், தப்பு செய்யுதுன்னு தெரியுதுதான்ப்பா, ம். ஆனா எல்லாருமே சரியில்லையேப்பா, என்ன பண்றது, இவனையும் நம்ம வந்து பகைச்சிக்கிறதா அப்படின்னு சமாதானம் ஆயிக்கிறாங்க. ம். இதுதான் யதார்த்தம். அதான் நடந்துட்டு இருக்குது. ஆ. இதே போக்குல போனால் எப்படி இருக்கும்? ஆனாலும் மனம் தளராம சொல்றாரு 200 பிளஸ்ன்றாரு 2026ல. திமுக மீண்டும் ஆட்சி கட்டிலில் உட்காரும் 200 பிளஸ் அப்படின்றாங்களே. அந்த நம்பிக்கையில இருக்காங்களே அவங்க. இல்ல அது வந்து நான் சொல்றேனே, ஜம்பத்துல திமுக மிஞ்சிடத்துல உலகத்துல யாருமே கிடையாது. ஒண்ணும் இல்லாட்டி காலி பெருங்காய டப்பாவா இருந்தாங்கன்னா அதை வந்து அப்படியே ஒரு பயங்கரமா ஒரு தோற்றத்தை காட்டுறதுல வந்து அவங்க மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது. 24ல இத்தனை சீட்டு. எதிர்க்கட்சிகளை ஜெயிக்கவே விடல. ஈரோடு கிழக்கையும் அடிச்சுட்டாங்க. எல்லாமே வரிசையா வின்னு சார். வின் வின் வின். வெற்றி கூட்டணின்றாங்களே. இவங்களாலதான் நான் ஜெயிச்சேன்னு நேத்திக்கும் பேசுறாரு மேடையில. பாத்தீங்களா பிறந்தநாள் விழா கூட்டத்துல? இன்னும் என்ன அவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவிந்துட்டு இருக்கேன் சார். பார்ப்போம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, யதார்த்தமாக மக்கள் தங்களுடைய அனுபவத்தை சார்ந்துதான் ஓட்டு போடுவாங்க. பிரச்சாரங்களை நம்பி பெரிய அளவுல ஓட்டு விழுந்துறாரு. எவ்வளவு பிரச்சாரங்கள் நீங்க பண்ணாலும் ஓட்டு விழுந்துறாரு. என்ன அவங்களுடைய அனுபவங்கள் ரீதியாக என்னன்றதை பொறுத்து தான் ஓட்டு விழுகும். ஏன்னா இவங்களும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, இலவச இது கொடுக்கறது, பேருந்து மாதிரி நீங்க வந்து பள்ளிக்கூடம் படிச்ச பையனுக்கு காலேஜ் போனா முதல் தலைமுறைன்னா 1000 ரூபாய் கொடுக்கறது, இப்படி பண்றாங்க. ஆனா அந்த 1000 ரூபாய் வச்சு அடுத்த பெரிய கல்லூரி கல்வியை வந்து தொடர முடியுமா? அரசு கல்லூரிக்குள்ளதான் வந்து நீங்க வந்து கட்டணம் குறைவாக இருக்கும். அந்த கல்விக்கு நீங்க வந்து ஸ்ட்ராங்கான அடித்தளம் போடாம, அரசு கல்லூரிகள்ல வந்து பேராசிரியர் நியமனம் கிடையாது. சென்னை பல்கலைக்கழகம் இன்னைக்கு நாளைக்கு இழுத்து மூடுற நிலைமையில இருக்கு. இந்த மாதிரி ஒரு உயர்கல்வித்துறையை வைத்துக்கொண்டு நீங்க 1000 ரூபாய் திட்டம், ஏகப்பட்ட இலவச திட்டங்கள் அனைத்தும் ஓட்டை நம்பி, ஓட்டு பொறுக்கிறத நம்பியே தான் ஒவ்வொரு திட்டமும். என்ன நீங்க வந்து கல்லூரி இல்லாட்டி பரவாயில்ல, பல்கலைக்கழகம் இல்லாட்டி பரவாயில்ல, அவன் படிக்காட்டி பரவாயில்ல, சும்மா போய் காலேஜில் உட்காந்துட்டு வந்தா கூட போதும், காசு கொடு. டீச்சர்ஸ் இல்ல, பேராசிரியர்கள் இல்ல, சும்மா தான் போறாங்க பிள்ளைங்க, பரவாயில்ல 1000 ரூபாய் கொடு. இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு நல்ல தரமான கல்வியை, உயர்கல்வியை அவனுக்கு கொடுத்தோம்னா காலாகாலத்துக்கும் அவன் சம்பாரிச்சு அந்த குடும்பத்தை காப்பாற்றுவான். அவன் சொந்த காலில் நிற்பான். அப்ப தொலைநோக்கு பார்வை எதுவுமே கிடையாது. அடுத்த ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக இருக்கிற கஜானால இருக்கிற பணத்தை எல்லாம் இந்த ஓட்டு பொறுக்கி திட்டங்களுக்காக அப்படியே அள்ளி அரைக்கிறது. ஆகா திமுக மாதிரி இருக்குமா, எத்தனை திட்டங்கள். இதுல பாதி மக்கள் வந்து மனசுக்குள்ளிரலாம், என்னப்பா இவ்வளவு திட்டம் கொடுக்குறாங்கப்பா, இவ்வளவு சலுகை கொடுக்குறாங்கப்பா அப்படின்றவங்க ஓட்டு போடுறவங்களும் இருப்பாங்க. அதை நம்ம வந்து இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதை கடந்து அரசாங்கத்தில் நடக்கிற ஊழல்கள், நிஜத்துல இந்த திமுக ஆட்சியில் நடக்கிற கொள்ளைகள், எந்த அநீதிக்கும் தீர்வு காணாத ஒரு கொலைத்தனமான போக்கு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, பெண்களுக்கான பாதிப்புகள், ரவுடிசம் வளர்ந்திருக்கிறது, இந்த யதார்த்தங்களும் இருக்கு இல்லையா மக்களுக்கு. இதையெல்லாம் வந்து உள்வாங்காம ஓட்டு போட்டுருவாங்களா? 26ல தெரியும்ன்றீங்க. கண்டிப்பாக தெரியும். சீமான் வர்சஸ் திமுக நடக்கக்கூடிய இந்த அரசியல் மோதல்னே வச்சுக்கிறோம். நம்ம அரசியல் மோதல்ல யார் இப்ப ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க? இன்னைக்கு வந்து சீமான் தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. சீமான் கிட்ட நியாயம் இல்லாவிட்டாலும் தைரியம் வந்து அவருக்கு வந்து கை கொடுக்குது. நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கிற விஷயங்களை அப்படியே மக்களுக்கு கொடுக்குறேன். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சாவித்திரி கண்ணன் சார். நன்றி, வணக்கம்.